உலகமெங்கும் உள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள், உற்சாகமான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது, இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஜோதிடன் என சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் திருமண பொருத்தம் குறித்து கொடுத்து அந்த திருமணம் பிரச்சனையில் முடிந்தது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். வெறும் சுபத்துவம், பாவத்துவம், சூட்சமவலு அடிப்படையில் திருமண பொருத்தம் குறிப்பது எவ்வளவு முட்டாள்தனமானது, எவ்வளவு தவறானது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த பதிவு முழுசாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உண்மை புரிய வரும். அதாவது ஜோதிடத்தை முறையாக பயின்று வேத ஜோதிடம், பாரம்பரிய ஜோதிடம், எல்லா வகையான ஜோதிடத்தையும் முழுமையாக பயின்று ஒருவர் பயிற்சி சாலையில் முழுமையாக பயிற்சி பெற்று அதன் பிறகு அவர் ஜாதக ஜோதிட பலன்கள் உரைப்பது தான் உத்தமம். ஏதோ சும்மா பேருக்கு வந்த மாதிரி வாய்க்கு வந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஜோதிடம் அல்ல. அப்படி சொல்லி இன்றைக்கி ராசி பலன், நட்சத்திர பலன், ராசி பலன்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா கிரக பயிற்சி பலன்கள் சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டு தவறான வழிநடத்தல், இந்த சமுதாயத்தை, சமூகத்தை இந்த திருமண பொருத்தத்தின் மூலமாக தவறாக வழிநடத்தி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க மக்கள். அதாவது மக்களை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பிறக்குது. அவங்க எல்லாரும் ஒரே ராசியில் இருப்பாங்க. ஏன்னா 2.5 நாளுக்கு ஒரு ராசி தான் வரும். 2.5 நாளில் பிறக்கிறவங்க எத்தனை கோடி பேர் இருப்பாங்க. அத்தனை பேருக்கு ஒரே ராசி தான் வரும். இந்த ராசி பலனை, இது சொல்கிற ராசி பலனை நம்பி ஏமாந்து போகாதீங்க. உண்மையை உணருங்க. ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு தன்மையை கொண்டது. ஒரு மனிதனுடைய கைவிரல் ரேகையை, கண்விழி ரேகையை போல ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தன்மையாக உள்ளது. அந்த ஒவ்வொரு ஜாதக தனித்தன்மையை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கையினுடைய வாழ்வியலை நம்ம கரெக்டாக சொல்லி கொடுக்கணும். அந்த வகையில் இந்த சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் திருமண பொருத்தம் குறித்து கொடுத்து ஆயிரக்கணக்கான பேர் மக்கள் கஷ்டப்படுறாங்க. அடுத்த தலைமுறையை சிதைக்கக்கூடிய இந்த வகையான ஜோதிடர்களை நீங்கள் கண்டிப்பாக புறக்கணிக்கணும். அது தவறான வழிகாட்டுதல், சமூக வழிகாட்டுதல், தவறான வழிகாட்டுதல், ஜோதிடத்தை சிதைக்க வந்த தீய சக்திகள். அது அந்த தீய சக்திகள்கிட்டேருந்து நீங்கள் கண்டிப்பாக விலகி இருக்கணும். உண்மையை உணரணும். நீங்கள் இந்த திருமண பொருத்தம் பார்க்குறதுல எவ்வளவு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்க்க இருக்கிற இந்த 2 ஜாதகங்கள் இப்போ டைவர்ஸில் நிற்கிது. டைவர்ஸு கொடுக்க போகிறாங்க. இப்போ 2 பேருமே வேணான்ட்டாங்க, டைவர்ஸ் கொடுக்க போகிறாங்க. வாழ்க்கையில் அவங்க சந்திக்காத பிரச்சனைகளே இல்லை. அந்த அளவுக்கு கொடூரமான பிரச்சனைகளை செஞ்சுக்கிறாங்க. ஒரு பொண்ணை பெற்றவங்களும் ஒரு பையனை பெற்றவங்களும் நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி நல்லா வாழணும்னு எவ்வளோ ஆசையாக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இது ரொம்ப பெரிய இடத்துல ரொம்ப பல லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ண இந்த திருமண ஜோடியினுடைய வாழ்க்கை சிதைஞ்சு போச்சு. ஏன் சிதைஞ்சு போச்சு? தவறான வழிகாட்டுதலால். ஒரு ஜோதிடர் என்பவர் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி திருமண பொருத்தம் பார்த்து பண்ணணுமோ அந்த மாதிரி பார்க்கணும். அதுக்கு முதல்ல அவர் ஜோதிடத்தை முழுமையாக கற்றுக்கணும். இந்த ஜோதிடர் கற்றுக்காம நட்சத்திரங்கள் இல்லை, ராசிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுபத்துவம் பாவத்துவம் சொல்லிட்டு ஒரே மாதிரியான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறது அது தவறான ஒரு முறை. இப்போ இந்த ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே நீங்கள் உண்மையை உணருவீங்க. ஒரு சுபத்துவ பாவத்துவம் பார்த்து திருமண பொருத்தம் பண்ணி வச்சாங்க. திருமண பொருத்தம் குறித்து கொடுத்து ரொம்ப பிரமாதமாக நடந்த அந்த கல்யாணம், அந்த 6 வருஷமாக அவங்க படாத ரணவேதனையை அனுபவிச்சாங்க. அந்த ஜாதகத்தை இப்போ நம்ம வீடியோவில் பாருங்கள். மேலே இந்த ஜாதகத்தை பாருங்கள். சம்பத் ராகம் பேரெல்லாம் எதுவுமே மாற்றலை. அவங்களுடைய பேர் தான் கொடுத்துக்கிறேன். அவங்க அனுமதியோடு தான் இதை நான் வெளியிடுறேன். சம்பத் ராகம் அப்படிங்கிற ஜாதகம் 34 வருஷம் 7 மாதம் 5 நாள் ஆச்சு. அவர் சென்னை மயிலாப்பூரில் பிறந்தவர். உதாரணமாக சென்னைன்னு சொல்லி போட்டீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லேங்குடி இருக்கும். அதனால் அந்த அயனாம்சம், அச்சாம்சம், ரேகாம்சங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் வெறும் சென்னையில் பிறந்தவங்க ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் கணிக்கக்கூடாது. சென்னையில் குறிப்பாக எந்த இடத்துல பிறந்தாங்க, ஆவடியா, அம்பத்தூரா, மயிலாப்பூரா, வளசரவாக்கமா அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக கவனித்து தான் அந்த ஜாதகத்தை ரொம்ப துல்லியமாக கணிக்கணும். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த நிலை, கிரக நிலை ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், இவர் நூற்றாண்டின் பெருஞ்சோதிடன் அப்படிங்கிறவரு குறித்து கொடுத்த இந்த ஜாதகத்தை பாருங்கள். சம்பத் ராகவ் சென்னை மயிலாப்பூரில் பிறந்திருக்காரு. பாருங்கள், வளவரை சதுர்த்தசியில் ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாகத்தில், மீன ராசியில், மகர லக்கணத்தில், வஜ்ர யோகத்தில், கரசை கரணத்தில், சித்த யோகத்தில் பிறந்தவர். இப்போ அவர் ஜாதகத்தை பாருங்களேன். ஜாதகத்தில் இது கிரகநிலை, ராசியில் இருக்கிற கிரகநிலை.
லக்கணத்தில் ராகு. இந்த லக்கணத்தில் ராகு இருக்கிறனால பெரும்பாலான ஜோதிடர்கள் லக்கணத்தில் ராகு இருக்குது, 7ல் கேது இருக்குது, இது சர்ப்பதோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1% அது ஒரு வகையில் சரிதான். ஒரு சர்ப்பதோஷம், ஒரு கொஞ்சம் சீற்றம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் டக்குன்னு வந்துடும். அப்படிப்பட்ட ஜாதகத்துக்கு அதே போல் சர்ப்பதோஷம் இருக்கிற ஜாதகத்தை சேர்த்துறதுல எந்த தவறும் இல்லை, தாராளமாக சேர்க்கலாம். ஆனால் அந்த தோஷத்தை முழுமையாக நான் ஆதரிக்கலை, விஷயத்தை சொல்கிறேன். சர்ப்பதோஷம் அப்படிங்கிறதுனால, ஏன்னா ஊரோட ஒத்து போகணுங்கிறது ஒரு விதி. அடுத்தது 3ஆம் இடம் தைரிய விதி ஸ்தானத்தில் சந்திரன், 5ஆம் இடம் பஞ்சம புத்திரஸ்தானத்தில் செவ்வா வக்ரகதியில் இருக்காரு, 7ஆம் இடம் சமசப்தம கலஸ்திரஸ்தானத்தில் குரு உச்சபலம் பெற்று கேது கூட சேர்க்கையாகிறாரு, 10ஆம் இடம் ஜீவன கர்மஸ்தானத்தில் சூரியன் நீசமாகி சுக்கிரன் ஆட்சி பெற்று புதனோட சேர்க்கையாகிறாரு, 12ஆம் இடம் மோட்ச விரயஸ்தானத்தில் சனி மாந்தியோட சேர்க்கையாகிறாரு. இது இந்த சுபத்துவம் அப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்கிற குரு லக்கணத்தை பார்க்குறாரு, அடுத்தது 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதுக்கடுத்தது இப்படியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. 11ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னு சுபத்துவம். அடுத்தது பாவத்துவம், சனியினுடைய பார்வைகள் பாவத்துவம். இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டியதில்லை சாமி. இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு கிரக பார்வை பலன்கள் தான். அது 1% பலன் தான். இப்போ நவாம்சத்தில் பார்க்குறோம், நவாம்ச கிரக பலம் பாருங்கள். நவாம்சத்தில் எந்த கிரகமாக ஆட்சி பெறுனா, இப்போ குரு பகவான் நவாம்சத்தில் ஆட்சி பலம் பெறாரு. அடுத்தது பாருங்கள், வேறு ஏதாவது கிரகம் பலம் பெறுதான்னா வேறு எந்த கிரகமும் பலம் பெறல. இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம டிகிரி வைஸாக பிரிக்கிறோம். எப்படி அப்படின்னா, இந்த சம்பத் ராகு பிறந்த தேதி மாத வருஷத்தில் பிறந்த நேரத்தில் கரெக்டாக அது ஆளுங்கிரகங்கள் கணிச்சிருக்கேன். அந்த ஆளுங்கிரகங்கள் எப்படி கணிச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ அவர் கொடுத்த நேரம் 1 மணி 8 நிமிஷம் பிஎம். ஆனால் நான் கணிச்சிருக்கிற நேரம் 1 மணி 7 நிமிஷம் 45 செகண்ட். அதாவது 15 செகண்ட் முன்னாலேயே அவர் தொப்புள் கொடி வெட்டப்பட்டிருக்குது அப்படின்னா, ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த நேரம் தொப்புள் கொடி வெட்டும் நேரமே குழந்தை பிறந்த சரியான நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அது கண்டிப்பாக கவனிக்கணும் எல்லா ஜோசியரும். திருமண பொருத்தம் பார்க்குறவங்க கண்டிப்பாக, ஏன்னா திருமண பொருத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சீக்கிரமாக கிளம்பிடுவோம் சாமி, ஆனால் வரக்கூடிய தலைமுறை நல்ல முறையில் நல்லா இருக்கணும், அவங்க மூலமாக இந்த நாடு நல்ல முறையில் இருக்கணும், நம்ம நாடு வளர்ச்சி ஆகணும். இது ரொம்ப முக்கியம். ரைட்டாக பாருங்கள், நாட்டினுடைய மக்கள் நல்லா இருக்கணும். நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஏன் நிறைய ஜோதிடர்கள் சிரமப்படுறாங்க அப்படின்னா, தவறான பலன்கள் சொல்கிறதுனால அவங்க குடும்பம் கஷ்டப்படுது அப்படிங்கிறதா உண்மை. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஜாதகத்தில் இந்த டிகிரி வைஸாக அந்த சம்பத்ராவு பிறந்த தேதி மாத வருஷத்தில் பிறந்த நேரத்தில் கரெக்டாக சென்னை மயிலாப்பூருக்கு நேர்கோட்டில் வானத்தில் பாருங்கள், ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு டிகிரியில் இருக்குது. இதை தமிழில் பாகை கலை விகலைன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பாருங்களேன், சூரியன் எத்தனை டிகிரியில் இருக்காரு பாருங்க. சூரியன் 14 டிகிரி 54 மினிட்டு 24 செகண்ட்ல இருக்காரு கரெக்டாக அந்த மயிலாப்பூருக்கு நேர்கோட்டில் ஒரு டிகிரி, ஒரு அளவு. இப்போ இந்த சூரியனுக்கு பக்கத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது அஸ்தங்கமாகும். சூரியனை மேக்சிமம் எல்லா ஜோசியருக்கும் தெரியும், சூரியனுக்கு 5 டிகிரிக்குள்ள எந்த கிரகம் இருந்தாலும் அஸ்தங்கமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்வேன், சூரியனுக்கு 3 டிகிரிக்குள்ள இருந்தால் தான் அஸ்தங்கமாகும் அப்படிங்கிறது என்னுடைய 40 வருட கால ஜோதிட அனுபவம். இது அந்த வகையில் இங்கே பாருங்க, சூரியன் 14 டிகிரி 54 மினிட் 24 செகண்ட்ல. சுக்கிரன் பாருங்க எத்தனை டிகிரி இருக்காரு, அவரும் 14 டிகிரி 49 மினிட் 33 செகண்ட்ல. அப்போ சூரியனை நெருங்கி இருக்கக்கூடிய சுக்கிரன் அஸ்தங்கமாகிறார். அஸ்தங்கம்னா தன்னுடைய காரகத்துவ பலனை இழக்கிறார். அப்போ இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் இழக்கிறார், அஸ்தங்கம் பெறுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது திருமண பொருத்தம் பார்க்கறதுல மிக முக்கியமா நட்சத்திர பொருத்தங்கள் அப்படிங்கிறத விட அதுவும் தேவைதான், ஆனா அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டியது லக்கணத்துக்கு 186 டிகிரியில விழுகிற 186 டிகிரியில, அதாவது 7ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திரத்தை எந்த காரணத்தை கொண்டும் ஜாதகத்தில் திருமண பொருத்தத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. 186 டிகிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நிறைய ஜோசியர்களுக்கு இது தெரிய மாட்டேங்குது. நானும் நிறைய ஜோசியர்கிட்ட போய் திருமண பொருத்தம் பார்த்து எங்கிட்ட டைவர்ஸ் ஆனவங்க எக்கச்சக்கமாக எங்கள் முன்னால் நிற்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். லக்கணத்துக்கு 7ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி 7ஆம் பாவ முனை விழுந்த இடத்துல அந்த இடத்தினுடைய உபநட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திரம் கண்டிப்பாக ஜாதகத்துக்கு பொருத்தத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறது முக்கியமான ரூல். இங்கே பாருங்க, இது லக்கணம் பார்த்தீங்கன்னா மகர லக்கணம், ரைட், 25 டிகிரி 18 மினிட் 46 செகண்ட். இதே சேம் டிகிரி தான் 7ஆம் பாவத்துக்கு வருது. இந்த 7ஆம் பாவம் பாருங்களேன், 25 டிகிரி 18 மினிட் 46 செகண்ட். இங்கே பாருங்க, சந்திரன்
இது வந்து சந்திரனுடைய வீடு. புதன் வந்து நட்சத்திரம். இங்க பாருங்க புதன் அப்படின்னு காமிக்குது பாருங்க உங்களுக்கு. சந்திரன், புதன், ராகு. அதுல புதன் அப்படிங்கிறது நட்சத்திரம். இந்த ஏழாம் பாவத்தை இயக்கக்கூடிய கிரகமான சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல. ஆக இந்த புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் இந்த ஜாதகத்துக்கு தொந்தரவு தரும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த புதனுடைய தசை, ஒரு பொண்ணுக்கு வந்து புதனுடைய தசை நடந்ததுன்னா அந்த புதனுடைய தசை நடக்கும்போது இந்த ஜாதகருக்கு இருவருக்கும் பிரிவை ஏற்படுத்தும். இது முக்கியமான ஒரு ரகசியம். இது நிறைய ஜோசியருக்கு தெரியல. அதனாலதான் இதை வெளிப்படுத்துறேன் நான் உங்ககிட்ட. எதுவும் ரகசியமா போகாம வெளியே தெரியணும். என்னுடைய 40 வருஷ ஜோதிட அனுபவத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இங்க பாருங்க, இந்த ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன நட்சத்திரத்துல இருக்குன்னு பாருங்களேன். முதல்ல சந்திரன் பாருங்க ரேவதியில. சந்திரன் ரேவதியில அவர் பிறந்தது ஜென்ம நட்சத்திரமே ரேவதி. அதாவது 7ஆம் பாவ முனையோடு அதன் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம். அந்த புதனுடைய நட்சத்திரத்துல இந்த ஜாதகரே பிரச்சனைக்குள்ளானவரா இருக்கார். அவர் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் வருத்தங்களையும் தொந்தரவுகளையும் தொல்லைகளையும் அனுபவிப்பார். ஏன்னா ஜாதகத்துல ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிடும். ரைட்டா பாருங்க, எந்த ஒரு ஜாதகமும் யோக ஜாதகமா யோகமில்லாத ஜாதகமான 7ஆம் பாவ முனையின் நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் ஜனித்தாரே ஆனால், சந்திரன் அந்த நட்சத்திரத்தில் இருந்தாலே ஆனால் அவர் வாழ்க்கையில சொல்லவனா துன்பங்களை வருத்தங்களை சந்திப்பார். இதுதான் ஜாதகருடைய ரூல். ரொம்ப முக்கியமான விதி. இது எல்லாத்துக்கும் நானே சொல்லிக் கொடுக்குறேன், கற்றுக் கொடுக்குறேன். என் கிளாஸ்ல சொல்றதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை இந்த டிகிரி வைஸா நம்ம பிரிச்சு பார்க்குறோம். அப்போ இந்த பிரிச்சு பார்க்கும்போது சுக்கிரன் அஸ்தங்கமான ஜாதகம். பாவ தொடர்புகள், அந்த சூரியனுடைய பாவ தொடர்புகள். சூரியன் என்ன நட்சத்திரத்துல நிற்கிறாரு. இப்போ இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். சூரியன் வந்து ராகுவுடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துல நிற்கிறாரு. இங்க காமிக்கிறேன் பாருங்க, ராகுவுடைய நட்சத்திரத்துல நிற்கிறாரு. ஆக இங்க அதே வித இங்க காமிக்கிறோம். இங்க பாருங்க, சூரியன் ராகுவுடைய நட்சத்திரத்துல நிற்கிறாரு. அதே சமயம் இந்த ஜாதகத்துல சூரியன் பாருங்க கேதுவுடைய உபநட்சத்திரத்துல நிற்கிறாரு. அதே வித இங்க காமிக்கிறோம். இங்க பாருங்க, சூரியன் ராகுடைய நட்சத்திரத்துல கேதுவுடைய உபநட்சத்திரத்துல. தொடர்புகள், சூரியன் வந்து 4வது ராசியும் 8வது ராசியும் இயக்கக்கூடிய வலிமை குறைவான கிரகம். 4, 6, 8, 12வது ராசியை தொடர்பு கொண்டு சூரியன் பாதிக்கப்பட்டு கெட்டு கிடக்கிறாரு ஜாதகத்துல. அதே போல ஜாதகத்துல சந்திரன் பாருங்க, சந்திரன் நல்ல கிரகம். அடுத்தது செவ்வாய் பாருங்க, வலிமையான கிரகம். புதன் பாருங்க ரொம்ப சூப்பரான கிரகம். அதுக்கப்புறம் குரு பாருங்க, அவரும் ரொம்ப அற்புதமான கிரகம். அடுத்தது சுக்கிரனை நீங்க இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இங்க பாருங்க, சுக்கிரன் நின்ற நட்சத்திரம். இங்க பாருங்க, சுக்கிரன் சுவாதி நட்சத்திரத்துல, அதாவது ராகுவோட நட்சத்திரத்துல கேதுவோட உப நட்சத்திரத்துல. அதைத்தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கோம். இங்க பாருங்க, இப்போ சுக்கிரன் வந்து ராகுடைய நட்சத்திரத்துல கேதுவுடைய உப நட்சத்திரத்துல 6, 8, 12வது ராசியை தொடர்புள்ளது. இந்த 6, 8, 12வது ராசியை தொடர்பு கொண்டா அந்த சுக்கிரன் கெட்டு கிடக்குதுன்னு அர்த்தம். புரியுதா பாருங்க. இது எப்படி தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறத என்னுடைய வீடியோ இருக்கும், என்னுடைய லிங்க் இருக்கும், யூடியூப் லிங்க். அது நீங்க வாங்கி ஈஸியா அழகா படிச்சு அது எப்படி தொடர்பு கொள்ளுது, அது எப்படி 6, 8, 12வது ராசியோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க அழகா கத்துக்கலாம். ஆக சுக்கிரன் இந்த ஜாதகத்துல கெட்டு கிடக்குது, அதாவது கலஸ்திரகாரகன் கெட்டு கிடக்குறான். அதுக்கப்புறம் பாருங்க, சனியும் கெட்டிருக்குது, ராகுவும் கெட்டிருக்குது, 4, 8வது ராசியோட தொடர்பு கொள்ளுது. கேது மட்டும் ரொம்ப அற்புதமா இருக்காரு. இப்ப இந்த ஜாதகத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், சுக்கிரன் கெட்டு கிடந்து சுக்கிரனுடைய திசை நடக்குது. பாருங்க, சுக்கிரனுடைய திசை எப்ப ஆரம்பிச்சது? 2007 ஆரம்பிச்சு 2027 வரைக்கும் சுக்கிரதசை இருக்கு. 2007 ஆரம்பிச்ச சுக்கிரதசை 2027 வரைக்கும் இருக்கு. அதுல இப்ப நடக்கிற புத்தி வந்து புதன் புத்தி. எது வரைக்கும்? 28/1/2023 இருந்து 28/11/2025 வரைக்கும் புதனுடைய புத்தி நடக்குது. இப்போ இந்த ஜாதகத்தினுடைய விதி தொடர்புகள் பாருங்களேன். இது வந்து கிரகங்கள் நல்லா இருக்கா கெட்டுருச்சா எப்படிப்பட்ட பலத்தில் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வரைக்கும் பார்த்தீங்க. இனி அடுத்தது அந்த ஜாதகனுடைய விதி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜாதகனுடைய விதி பாருங்க, லக்கணத்தை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக கணிக்கிறோம். லக்கணத்தை இயக்கிறவனே ராகு தான். அவன் சூரியனுடைய நட்சத்திரத்துல சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்துல 4, 8வது ராசி தொடர்பு கெட்டு கிடக்கிறார். அப்ப கெட்டு கிடக்கும் போது என்ன, அந்த லக்கணம் எதிர்மறையான விஷயங்களை அணுகும். அடுத்தது எதிர்மறையான சம்பவங்களை சந்திக்கும். வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தொந்தரவான ஒரு ஜாதகம். மிக முக்கியமா பாத்தீங்கன்னா 1க்கும் 7க்கும் 8க்கும் ராகு உபநட்சத்திரம். இங்க பாருங்க, 1, 7வது ராசிக்கும் ராகுதான் உபநட்சத்திரம், 8வது ராசிக்கும் ராகுதான் உபநட்சத்திரம். ஆக 1 என்பது ஜாதகர், 7 என்பது மனைவி வாழ்க்கை துணை, 8 என்பது பிரச்சனை, அவங்களுக்கு உண்டான பிரச்சனை. இப்ப பாருங்களேன், 7வது ராசிங்கிற திருமண வாழ்க்கையை தரக்கூடிய இந்த ராகு எப்படி இருக்கார் பாருங்க. தொடர்புகள் வழியா 4, 8வது ராசியை தொடர்பு கொள்றார்.
ஆக இந்த ஜாதகர் அவருடைய வாழ்க்கையில முதல் திருமணம் என்பது பிரச்சனைக்குள்ளாகி வருத்தங்களையும் வலிகளையும் சந்தித்தே ஆகும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூல். அடுத்தது பாருங்க, அந்த ஜாதகத்துல 5வது ராசி பாருங்க 6, 9, 12வது ராசியை தொடர்பு கொண்டு முடக்கப்படுது. ஆக முடக்கப்படுறதுனால என்ன ஆகும்? புத்திரஸ்தானம் வலுவிழக்கும். புத்திரஸ்தானம் வலுவிழக்கிறதுனால குழந்தை பாக்கியம் தடைபடும். மிக முக்கியமா இந்த 7வது ராசியும் கெட்டு கிடக்குது, நடக்கிற சுக்கிர திசையும் கெட்டு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யத்தை கொடுக்காத ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம். அப்போ கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம் சிறப்பாக இருக்காது. இப்போ 6 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் நடந்தது. இந்த 6 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் யாரு பொருத்தம் முடிச்சு கொடுத்தா? இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஜோதிடன் பாவத்துவம் சுபத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் தான் இந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் குறிச்சு கொடுத்துருக்காரு. ரைட்டா பாருங்க, நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பொருத்தம் குறிச்சு கொடுத்துறாரு. ஆனா அந்த ஜாதகத்தை அலசி ஆராயில. எப்பவுமே திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னால ஜாதகத்தினுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, அவருக்கு ஆயுள் எது வரைக்கும் இருக்குது, அவருக்கு ஒரே திருமண வாழ்க்கையா 2 திருமண வாழ்க்கையா, அடுத்து கெட்ட பழக்க வழக்கங்கள் உள்ளவரா நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ளவரா, தன் மனைவியை நல்ல முறையாக வச்சுக்குவாரா, குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குமா, எதிர்கால பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்குமா, இப்படிங்கிறத பார்த்து தான் இந்த திருமண பொருத்தம் அமைக்கணுமே தவிர சும்மா ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி சுற்றி இதை இங்கே பார்க்குறாரு அங்கே பார்க்குறாரு, இது நல்லா இருக்கு, சுபத்துவம் பாவத்துவம் சூட்சுமவளுன்னு சொல்லிட்டெல்லாம் திருமண பொருத்தம் குறித்து கொடுக்கக்கூடாது. இவங்க பாவம், அவர் ஏதோ டிவியில் பேசுகிறாரு, மிகப்பெரிய ஜோதிடராக இருக்காரு, அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 பணம் கட்டி இந்த இதுக்கு பரிகாரங்கள் பண்ணி அதை இதையும் செஞ்சு உதாரணமாக ஆயிரக்கணக்கான காசை தொலைச்சி இந்த திருமண பொருத்தம் அவர் சொன்னாருங்கிறதுக்காக இவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பாவம், எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயம். அதாவது பொண்ணு வீட்டுக்காரர் சொல்கிறேன், பொண்ணு வீட்டுக்காரர் இவர்கிட்ட பார்த்துருக்காங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் இவர்கிட்ட பார்த்துருக்காங்க. 2 பேர்த்துக்கும் இவர் ரொம்ப சூப்பர்னு பலன் சொல்லியிருக்காரு. ரைட்டாக பாருங்க. சரி, இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ நடக்கிறது சுக்கிர திசை, புதன் புத்தி, சுக்கிரன் தசாநாதன் என்ன நினைக்கிறானோ, எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறானோ அந்த செயலை செய்வான். 6, 12வது ராசி இங்கே பாருங்க, 6, 12வது ராசியை தொடர்பு கொள்றதுனால 6, 8, 12வது ராசியை தொடர்பு கொள்றதுனால டைவர்ஸ் அப்படின்னு நான் என்னுடைய பழைய வீடியோக்களில் பயிற்சி வீடியோக்களில் நிறைய சொல்லியிருப்பேன், யூடியூப்ல போட்டிருப்பேன். ஒரு கலஸ்திரகாரகனான சுக்கிரனே 6, 12வது ராசியை தொடர்பு கொண்டா 6, 8, 12வது ராசியை கொண்டா திருமண வாழ்க்கை வாழ முடியாது, பிரிவைத்தான் ஏற்படுத்தும், பிரச்சனையைத்தான் ஏற்படுத்தும், தொந்தரவைத்தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவர் மனைவியால அவங்க குடும்பத்தாரால வரதட்சணை கேஸு, பலவிதமான கேஸு, பலவிதமான பிரச்சனை, தற்கொலைக்கு முயற்சி பண்ணது, இந்த மாதிரி அவங்க குடும்பமே சேர்ந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணது, இந்த மாதிரி பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சிருக்காங்க. இது எதனால நடந்தது அப்படின்னா, சரியான ஒரு ஜோதிடர் சரியான முறையில் பொருத்தம் பார்த்து கொடுக்காதது தான் இதுக்கு முழுக்க காரணம். இப்போ இந்த ஜாதகத்துக்குன்னு உண்டான தொந்தரவு தொல்லைகள் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அடையிற சிரமத்துக்கு அத்தனைக்கும் காரணம் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஜோதிடன் தான் பிரச்சனை. ஏன்னா அவங்க ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாம் கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் தாராளமாக நீங்கள் வீடியோவில் போடுங்க, சொல்லுங்கள், நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் சொல்கிறோன்னுங்கிறாங்க. அந்த அளவுக்கு பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் வயிறறிஞ்சு சாப்பிட்றாங்க. இந்த வயிறறிஞ்சு சாப்பிட்ற சாபத்தை இந்த ஜோதிடர் வாங்கலாமா? கவனிச்சு பாருங்க. இதே அந்த மாப்பிள்ளை ஜாதகத்தை இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க. அடுத்து இந்த பொண்ணு ஜாதகத்தை பற்றி பாருங்க. நீங்கள் பொண்ணு ஜாதகத்தை பார்த்தா தான் உங்களுக்கு ஒன்று விவரம் தெரியும். நல்ல அருமையான பொண்ணு சுவாதி. இங்கே பாருங்க, 33 வருஷம் 11 மாதம் 14 நாள் ஆச்சு. இப்போ 34 வயசு நடக்குது. வளவரை துவாசி தேதியில் விசாக நட்சத்திரம் 1ஆம் பாகத்தில் துளாராசியில் ரிஷப லக்கணத்தில் சித்த யோகத்தில் பவ கரணத்தில் பிறந்த பொண்ணு. இப்போ இந்த ஜாதகத்தை கவனிச்சு பாருங்களேன். இந்த ஜாதகமும் வேதிக் அஸ்ட்ராலஜியில் நீங்கள் பார்க்கும்போது லக்கணம் ரிஷப லக்கணம், லக்கணத்தில் 2ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது சேர்க்க, 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் நீசமாயி குரு உச்சமாயி சுக்கரனோட சேர்க்க, 6ஆம் இடம் சத்துரு ருணரோக ஸ்தானத்தில் சந்திரன், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சனி சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று வக்ரகதியில் இருக்காரு, 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் மாந்தி பகவான், சனியினுடைய மகன் மாந்தி பகவான், நவாம்சத்தில் கிரகபலம் பாருங்க, செவ்வாய் உச்சபலம் பெறாரு. அடுத்ததா இங்கே பாருங்க, சனி நீச வக்ரம் பெறாரு. சனியும் சந்திரனும் சேர்க்கையான புனர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது நீசமாயிட்டாரு. நீசம்னா என்ன? தூங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். நீச வக்ரம்னா தூங்கிட்டு இருக்கிறவர் அப்பப்போ எந்திரிச்சு பார்க்குறாங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்படி தான். அதுக்கு அடுத்தது 7ஆம் இடத்துல அதுக்கப்புறம் பாருங்க, குரு ஆட்சி பெறாரு நவாம்சத்தில். அதாவது நவாம்சம் எதுக்காக பார்க்குறோம்னா, ராசியில் இருக்கிற கிரகங்கள் நவாம்சத்தில் நீசம் பெறாமல்
நல்ல முறையில் ஆட்சி உச்ச பலம் இருந்ததுன்னா நல்ல நிலையில் இருக்குது அப்படிங்கிறது வேதிக் அஸ்ட்ராலஜியில் சொல்லப்படுற முக்கியமான கருத்து. வேதிக் அஸ்ட்ராலஜிலையும் நிறைய உண்மைகள் இருக்குது, அதை கண்டிப்பாக மறுக்க முடியாது, அது நமக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் இப்போ அந்த ஜாதகமும் சர்ப்பதோஷம், இந்த ஜாதகமும் சர்ப்பதோஷம், ரைட்டு சர்ப்பதோஷம் ரொம்ப ப்ராப்ளம். ஆனால் அடுத்ததான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது இந்த சுவாதி ரொம்ப துல்லியமாக பாவஸ்படம் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். பாவஸ்படம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சுவாதி பிறந்த தேதி மாத வருஷத்தில் பிறந்த நேரத்தில் சென்னை மயிலாப்பூருக்கு நேர்கோட்டில் பாருங்கள், வானத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு டிகிரியில் இருக்கு பாருங்கள். இதில் சூரியன் பாருங்கள் 7 டிகிரி 14 மினிட் 54 செகண்டில் இருக்கார். இப்போ இந்த டிகிரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டாக பாருங்கள். இப்போது சூரியன் கிட்ட எந்த கிரகமும் அஸ்தங்கம் பெறல, அது ரொம்ப முக்கியம். ஆனால் அதே சமயம் இங்கே கவனித்து பாருங்கள், சுக்கிரன் 22 டிகிரியில், செவ்வாய் 22 டிகிரியில், சுக்கிரனும் செவ்வாயும் ரொம்ப க்ளோஸ் டிகிரியில் இருக்காங்க. அப்போ சுக்கிரன் செவ்வாய் க்ளோஸ் டிகிரியில் இருந்ததுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை சாமி. என்ன பிரச்சனை அப்படின்னா உணர்வு ரீதியாக உடல் ரீதியாக வருத்தங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஜாதகம், ரைட்டாக பாருங்க. அப்போது கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாருக்குமே இது நிறைய சொல்லலாம். இருந்தாலும் ஒரு உடல் ரீதியாக தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம் இது, ரைட்டாக பாருங்க. இது வந்து இந்த மாதிரி இருக்கிற ஜாதகத்துக்கு அதுக்கு தகுந்தாற் போல அதிக சரி செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை தான் நீங்கள் பொருத்தத்துக்கு சேர்த்தணுமே தவிர, அப்படி இல்லாத ஜாதகத்தை பொருத்தத்துக்கு சேர்த்துனீங்கன்னா பொருத்தத்துக்கு ஒன்று இணைச்சா ஒன்னோட ஒன்று இணையாது அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மறுபடியும் காமிக்கிறீங்க ஜாதகம் பாருங்க, விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த ஜாதகத்தினுடைய டிகிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டிகிரியில் பாருங்கள், அதுவும் அதே போல் 7ஆம் பாவ முனை வந்து ராகுடைய நட்சத்திரத்தில் விழுகும், ராகுடைய நட்சத்திரத்தில் விழுகும். அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி பாருங்கள், இந்த கிரகங்கள் எல்லாம் பாருங்கள், இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் பாருங்கள். இந்த நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் திருவாதிரையில், புதன் திருவாதிரையில், இது வந்து தொந்தரவான 2 கிரகங்களும் தொந்தரவான கிரகங்கள் அப்படிங்கிறது நல்லாவே ஈஸியாகவே புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ இந்த ஜாதகத்தை டிகிரி வயசை நம்ம பிரித்து பார்க்கும்போது பாருங்கள், அற்புதமான ஜாதகம். சூரியன் நல்லா இருக்குது, சந்திரன் நல்லா இருக்குது, செவ்வாய் நல்லா இருக்குது, புதன் நல்லா இருக்குது, குரு நல்லா இருக்குது. குரு வந்து 1, 6, 12 ராசி இயக்கிற கிரகம், அது ஒரு பாதிக்கப்பட்ட கிரகம், அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதுக்கப்புறம் சுக்கிரன் நல்லா இருக்குது, சனி வலுத்து இருக்குது, ராகு நல்லா இருக்குது, கேது மட்டும் கெட்டு கிடக்கிறாரு, ரைட், ஓகே. இப்போ இதில் நீங்கள் என்ன முக்கியம்னா மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவ நட்சத்திராதிபதி, 7ஆம் பாவ நட்சத்திராதிபதி அதாவது உபநட்சத்திர கிரகம் அந்த வீட்டினுடைய அதிபதியில் ஒரு 30 டிகிரி பாகை கொண்ட ஒரு அளவுள்ள அந்த இடத்துல எந்த காரணத்தை கொண்டோம் 7ஆம் பாவ அதிபதி நின்ற நட்சத்திரம்னா உபநட்சத்திரம் சொல்லுவேன், அது வந்து எந்த காரணத்தை கொண்டும் புதனுடைய நட்சத்திரமா இருக்கக்கூடாது. ஏன்னா மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தில் புதனுடைய நட்சத்திரம் நான் உங்களுக்கு காமிச்சேன். இங்க பாருங்க, இந்த ஜாதகத்துல பாருங்க, குரு பகவான் புதனுடைய நட்சத்திரத்துல, சுக்கிர பகவான் புதனுடைய நட்சத்திரத்துல, செவ்வாய் பகவான் புதனுடைய நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சுக்கிரன் புதனுடைய நட்சத்திரத்துல, குரு புதனுடைய நட்சத்திரத்துல, செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்துல. இப்ப நடக்கிற திசையே புதன் திசை, புதன் திசை எப்போ ஆரம்பிச்சது? 11/5/2025 இருந்து ஆரம்பிச்சது, 2042 வரைக்கும் இருக்குது. போன திசை சனி திசை, ரைட்டா பாருங்க. இப்போ என்னன்னா இந்த ஜாதகத்திலையும் பாருங்க 7ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி ராகு. அப்போ 7ஆம் பாவத்தை நட்சத்திரமா இயக்குற ராகு 7ஆம் பாவத்துக்கு வந்துனாவே உதாரணமா அவங்களுக்கு 186 டிகிரியில் இருக்கிற ஒரு நட்சத்திரம் 7th பாவா சப்ளாடா வந்ததுன்னா அவங்களுக்கு முதல் திருமண வாழ்க்கை நிலைக்காது. ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம், ரைட்டா பாருங்க. அடுத்தது அது 7ஆம் பாவம் 10வது ராசியோட தொடர்பு கொண்டதுனால கல்யாணமாகி ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் தான் கணவன் மனைவி சேர்க்க, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மறுபடியும் பிரிஞ்சிடுவாங்க, ரைட்டா பாருங்க. அவங்க மறுபடியும் அதுக்குள்ள அட்டாச்மெண்ட் வராது, அன்பு பாசம் பிரியம்ங்கிறது எதுவுமே வராது. அடுத்தது 9வது ராசி பாருங்க, 9வது ராசி புதனுடைய நட்சத்திரத்தில் 3, 7, 9வது ராசியோட கனெக்ட் ஆகுது. 9ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி ராகு நட்சத்திரம் 7ஆம் பாவ 7வது ராசியை திருமண வாழ்க்கையை இயக்கக்கூடிய நட்சத்திரமா இருக்கு. இதுல பாருங்க தொடர்புகள் 3, 7, 9 இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த ஜாதகம் 2வது திருமணம் நடைபெறும், முதல் திருமணம் நிலைக்காது. இப்போ பாருங்களேன், இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அருமையான பொண்ணு அருமையான பொண்ணு, நல்ல பொண்ணு. பையன் நல்ல பையனா, பையனும் நல்ல பையன், பொண்ணும் நல்ல பொண்ணு தான். ஆனா இருவருக்கும் உண்டான இணைப்பு ஒரு கவர்ச்சிகரமான வாழ்க்கை, ஒருவருக்கொருவர் பிடித்து வாழ்வது அப்படிங்கிறது இங்க இருக்காது. அதுக்கு என்ன காரணம்னா ரீசனே இதுதான். பாருங்க, ஏன் குழந்தை பிறக்கல? குழந்தை பிறக்காத காரணம் குரு பகவான் இந்த பொண்ணு ஜாதகத்துல புதனுடைய நட்சத்திரத்துல. அடுத்தது
செவ்வாய் கணவனோட அந்யோன்ய உறவு இல்லாத காரணம் செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்தில். அதுக்கப்புறம் 2 பேருக்கு உண்டான கவர்ச்சிகரமான வாழ்க்கை இல்லாத காரணம் சுக்கிரன் புதனுடைய நட்சத்திரத்தில். அதாவது மாப்பிள்ளைக்கு ஆகாத ஒரு நட்சத்திரத்தில் 186 டிகிரியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை இதோட இணைக்கும் போது அந்த பொருத்தம் சிறப்பாக அமையாது. இப்போ கல்யாணமானதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் மட்டும்தான் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை, சண்டை, கோர்ட்டு கேஸு, வரதட்சணை கேஸு, இந்த மாதிரி பலவிதமான தொல்லைகளை இந்த ஜாதகர் 2 பேருமே அனுபவிக்கிறாங்க. காரணம் எதனால அப்படின்னா தவறான பொருத்தம் குறித்து கொடுத்தது தான் காரணம்னு நான் சொல்ல வரேன். இந்த பொருத்தத்தில் வெறும் ராசி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறத தாண்டி பாவத் தொடர்புகள், கிரகத் தொடர்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். சும்மா சாதாரணமாக ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாட்டி காசுக்கு ஆசைப்பட்டு 10,000 கிடைக்குது 5,000 கிடைக்குதுன்னு சொல்லிட்டு காசுக்கு ஆசைப்பட்டு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால அந்த குழந்தைகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. இந்த கிரக நிலைகளை முதல்ல தொல்லியப்படுத்த தெரியணும். 2 பேர் ஜாதகத்திலையும் கிரகங்கள் எங்கே இருக்குது, அந்த கிரகங்கள் எந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ரைட்டாக பாருங்க. இப்போ உதாரணமாக இந்த சாஃப்ட்வேரில் வேதிக் அஸ்ட்ராலஜியும் இருக்குது, கேபி அஸ்ட்ராலஜியும் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப சூப்பராக வடிவமைக்கப்பட்டிருக்குது. இப்போ வேதிக் அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்தம் பாருங்கள், 10க்கு 6 பொருத்தம். முக்கியமான பொருத்தமான ரட்சி பொருத்தம் இருக்குது, வேதக தோஷம் எதுவும் இல்லை, ராசி அதிபதி பொருத்தம் இருக்குது, யோனி பொருத்தம் இருக்குது, அடுத்தது பெண் ஆரோக்கியம் நல்லா இருக்குது, கன பொருத்தம் இருக்குது. இல்லாத பொருத்தம் எது? தின பொருத்தம் இல்லை, அதுக்கடுத்தது மகேந்திர பொருத்தம் இல்லை, அதுக்கடுத்தது ராசி பொருத்தம் இல்லை, அதுக்கப்புறம் வசிய பொருத்தம் இல்லை. ஆனால் 10க்கு 6 பொருத்தம் இருக்குது. வேதிக் அஸ்ட்ராலஜியில் சொல்லப்படக்கூடிய பொருத்தங்கள். வெறும் இந்த பொருத்தங்களை மட்டுமே நல்ல ஜோதிடர்கள் இதை மட்டுமே பார்க்கறது இல்லை. இந்த 2 ஜாதகத்திலையும் வேத ஜோதிடமாகட்டும் கேபி ஜோதிடமாகட்டும் 2லையுமே முதல்ல இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குது, கிரகநிலை பொருத்தங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக பார்க்கணும். எந்த அதிபதி எந்த இடத்துல இருக்கார், அந்த வீட்டுக்கு எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். வேதிக் அஸ்ட்ராலஜிலே நிறைய இருக்கு. 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி அந்த ஜாதகத்துல எத்தனாவது வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்கார், அவர் எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாவே சுவாதி ஜாதகத்துல 7ஆம் பாவாதிபதி பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்றேன், சும்மா உதாரணத்துக்கு 7ஆம் பாவாதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா நீசமாயிட்டார் 9வது வீட்டில். அதாவது இந்த வீட்டுக்கு 9வது வீட்டில் நீசமாயிட்டார். பாருங்களேன், நீசபதம் பெற்றிருக்கார். இது பொதுவாக சொல்லக்கூடியதான். ஆனால் அவர் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கார் அப்படிங்கிறது அதை விட இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ அந்த புதன் அந்த ஜாதகத்துக்கு என்னவா மாறுறார்? புதன் அந்த ஜாதகத்துக்கு அந்த வீட்டுக்கு 8வது வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார். இங்க பாருங்க, இந்த வீட்டுக்கு 8வது வீட்டில் சாரநாதன் அமர்ந்திருக்கார். இதெல்லாம் வேதிக் அஸ்ட்ராலஜியில் அழகா சொல்லப்படக்கூடிய விஷயம். இது வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்தாலும் பொருத்தம் இல்லை, கேபி அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்தாலும் பொருத்தம் இல்லை. தேவையில்லாத வரதட்சணை கேஸு, அடிச்சுட்டாங்க பிடிச்சிட்டாங்க கொலை முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான தொந்தரவு தொல்லைக்கு உள்ளாகி போய் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அலையிறாங்க. 2 பக்கம் இருக்கிற பாருங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, ஒத்த பொண்ணு. அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை இப்படி நீங்க பாழாக்கலாமா? திருமண பொருத்தம்ங்கிற பேரில் திருமண பொருத்தத்தை முதல்ல ஜோசியத்தை முழுசா கத்துக்காம இப்படி திருமண பொருத்தம் பார்த்து கொடுக்கறது எவ்வளவு ஒரு தவறான, எவ்வளவு ஒரு கொடுமையான செயல். இந்த தவள ஜோதிடம் எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விளைவுகளை தான் உங்களுக்கு விளைவுகளை தான் பின் விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த தவறுகளை யாருமே செய்யாதீங்க. முதல்ல ஜோதிடர் ஆகணும்னா அதுக்குண்டான பயிற்சி தேவை. முதல்ல அதுக்கு கிட்டத்தட்ட 10-15 வருஷம் முழுசா படிச்சு உணர்வா தெளிஞ்சு கிரகஸ்புடம் பாவஸ்புடம் எல்லாத்தையுமே கணிக்க தெரிஞ்சு எல்லா வகையான ஜோதிட முறைகளையும் பார்த்து அனுபவமான ஆட்கள் கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் திருமண பொருத்தம் குறிக்கணும். இப்போ நான் எத்தனையோ திருமண பொருத்தம் குறித்து கொடுத்துருக்கிறேன், ஒன்று கூட ஃபெயில் இல்லை. விடாமல் 10 பொருத்தம் 10 கல்யாணம் 15 கல்யாணம் ஒவ்வொரு மூத்திலும் நடந்துக்கிட்டே இருக்குது. காரணம் என்ன? ரொம்ப துல்லியப்படுத்தி கொடுக்குறோம். ரைட்டாக பாருங்க, இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். அதனால் இந்த அரைகுறை ஜோதிடர்கள், ராசி பலன் சொல்கிறவன், அப்புறம் கிரக பயிற்சி பலன்கள் சொல்கிறவங்க, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ வாய்க்கு வந்தது பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர ஜோதிடத்தை முழுமையாக உணர்ந்தவர்கள், முழுமையாக தெரிந்தவர்கள் இந்த மாதிரி அரைகுறையாக கூட ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையை யாரும் எடுக்க மாட்டாங்க. சாமி, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இந்த பொண்ணு ஜாதகத்தில் நல்ல தசாப்தி தான் நடக்குது. புதன் திசை 3, 7, 9ஆம் ராசி தொடர்புங்கிறது நல்லாவே தெரியும். 2ஆம் திருமணத்துக்கு சாதகமான திசை அந்த திசை. அதனால 2ஆம் திருமணம் நடக்கும், முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகுது. ஜாதகத்தில் ஈஸியாக இருக்குது, ரொம்ப அழகாக புரியும். அதே போல் அந்த பையன் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா அதே தான். ஆனால் இவங்களுக்குள்ள உண்டான போராட்டங்கள், எவ்வளவு போராட்டங்களை செஞ்சுருப்பாங்க, எவ்வளவு மன உளைச்சல் செஞ்சுருப்பாங்க, 2 பேருடைய தாய் தகப்பன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட 6 வருஷமா கல்யாணமாகி 6 வருஷமாகி எந்த விதமான நிம்மதி இல்லை, குழந்தை இல்லை, எதுவும் இல்லை.
ஆக இந்த அரைகுறையான திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவம் சொல்லிட்டு பாரம்பரிய ஜோதிடமும் ஒன்றும் தெரியாம, பாரம்பரிய ஜோதிடம் தெரிஞ்சா கூட இது பொருத்தம் இல்லைன்னு ஈஸியா சொல்லிடலாம். பாரம்பரிய ஜோதிடமும் தெரியாம, கேபி ஜோதிடமும் தெரியாம, சுபத்துவம் பாவத்துவம் சூட்சம வழின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர்களிடம் இருந்து நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். மேற்கொண்டு என்ன தகவல் தேவைப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கணுமா, நீங்கள் எந்த ஜோதிடம் வேணாலும் பார்த்துங்க. கடைசியாக ஃபைனலிஸ்ட்டாக என்கிட்ட ஒரு நிமிஷம் வாங்க, நான் சொல்கிற ஒரு விஷயத்தை கேட்டு பாருங்க, அப்போ உங்களுக்கு முழுமையான உண்மை புரியும் என்று கூறி மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம். இதே போல இந்த சுபத்துவம் பாவத்துவம் சூட்சம வலுன்னு சொல்லிட்டு திரிகிற சில ராசி பலன் சொல்கிற ஜோதிடர்களால் பாதிக்கப்பட்டவங்க ஜாதகம் ஆயிரக்கணக்கான ஜாதகம் இருக்குது, அவங்க ஃபோன் நம்பரோடு இருக்குது. அதையே நான் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த பதிவை பற்றின உங்களை கமெண்ட்ஸில் நான் வரவேற்கிறேன். என்ன சொன்னாலும் சரி, என்னை நீங்கள் திட்டினாலும் நான் சிரிப்பேன், சந்தோஷமாக தான் ஏற்றுக்குவேன். ஏன்னா விமர்சிப்பவர்களை நான் கண்டிப்பாக ஏற்றுக்குவேன். விமர்சிப்பவர்களை நம்மை வாழ்க்கையில் வாழ உயர்த்துகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான உண்மை. ஏன்னா ஒரு பொதுத்தளத்துக்குள்ளே வந்துட்டா நல்லதும் சொல்லுவாங்க, கெட்டதும் சொல்லுவாங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நல்ல விஷயத்த நான் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். வாழ வந்தோம், வாழ்வோம், வாழ வைப்போம், வாழ்த்துவோம் என்ற வாசகத்தோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கேபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பென்டிரைவை பெற அணுகவும்.